ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அந்த வாழைக்காயை நம்ம தோலை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கத்தியில் இந்த மேலே காம்பை கட் பண்ணிவிட்டு இப்படி தோலை எடுத்துக்குங்க. கத்தியில் இப்படி எடுத்திங்கனாவே ஒட்டு வந்துடும். இந்த மாதிரி வாழைக்காய் தோலை சீவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 காயை சீவி நீங்கள் எடுத்துக்குங்க. அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப சின்ன பீஸாகவும் வேண்டாம், மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் சில்லி போடுறதுக்கு சரியாக இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தண்ணி போதுமான அளவு ஊற்றிக்கலாம், அந்த காய் மூழ்கிற அளவுக்கு. இதை அடுப்பில் வச்சு ஒரு 3-5 நிமிஷம் வேக வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காய் இந்தளவுக்கு வெந்திருக்குது. ரொம்ப வேக விட்றாதீங்க, அப்புறம் குழஞ்சி போயிடும், நம்ம சில்லி போட முடியாது. மசாலாவெல்லாம் போட்டு கலக்கும்போது பார்த்திங்கன்னா வாழைக்காய் கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்து கரெக்டாக இருக்கிற பக்குவம் பார்த்து எடுத்துக்குங்க. இப்போ தண்ணி வடிச்சிட்டு ஆறட்டும் வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மசாலாஸாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன். இது பெப்பர் பவுடர், அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். இது காஷ்மீரி சில்லி பவுடருங்க, கலருக்காக. அடுத்து அரிசி மாவு, அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன். பார்த்துக்குங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன். இது ரெட் சில்லி பவுடருங்க. இது வரமிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்திக்கலாம். ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்காது. அடுத்து மைதா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டேன். நீங்கள் மைதா சேர்த்திக்க விருப்பம் இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. வரமிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரே டைமில் தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போதுமான பக்குவம் வந்தோடனே நிறுத்திடலாம். பாருங்கள், இப்போ அளவாக இருக்குது. இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தை நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் போட்டுக்குங்க. ஒன்றா போட்டிங்க அப்படின்னா அப்படியே குத்த எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் ஒரே டைமில் போட்டோம்னா அப்படியே எல்லாம் ஒட்டிக்கும். அது நேரம் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் போட்டுக்குங்க. ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்படியே திருப்பி விடுங்க. அந்த மாதிரி ஒட்டுன மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி கம்பியில் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சுக்கும். நல்லா வேகட்டும். அடுத்த சைடும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்தோட சைடிஷ்ஷாக வைக்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சில்லி வருங்க, ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய வாழைக்காயும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவெல்லாம் ஷேர் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், எல்லா சில்லியுமே பொரித்து எடுத்தாச்சு. நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு சில்லி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.